जय श्री कृष्ण. गोदास्तुति 28th श्लोका. श्रीमान वेंकटनाथार्य कवितार्घ्यकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे. இது கோதாதேவியினுடைய தியான ஸ்லோகம். சதமகமணி நீலா சாரு கல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரநமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்துஹு அலக வினிஹிதாபிஷ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானக. இதை சொல்கிறா, பெரியாழ்வாருக்கு புதல்வியாக அவதரிச்சியே அம்மா கோதாதேவியே, நீ எப்பேற்பட்டவள்னா இந்திரநீல ரத்னம் போல நீல கலரில் இருக்கக்கூடியவள். உன்னோட கையில், உன்னோட திருக்கையில் அழகாக செங்கழு நீர் மலர ஏந்தி நிற்கிற. உன்னுடைய கொங்கைகளினுடைய வெயிட்டுனால உன்னுடைய திருமேனி அப்படியே கொஞ்சோண்டு சாஞ்சி அப்படியே குனிஞ்சுண்டு இருக்குது அப்படிங்கிற. அவள் எப்படி எழுந்தருள் இருக்கா அப்படின்னா, நம்மளை மாதிரி எல்லா அடியார்களுடைய குத்தத்தெல்லாம் பொருட்படுத்தாமல் அவளுக்கு அன்பையே சுரக்கக்கூடியவளாக இருக்கா. மேலும் சொல்கிறார், தன்னுடைய கேசத்தில் தரிச்சுட்டு இருக்கக்கூடிய மாலையை களைஞ்சி எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து அவனை தன்னுடைய வசமாக்கி நமக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக பண்ணக்கூடியவளாக திகழறா அப்படிங்கிற. தன்னுடைய சிரசில் தரிச்சுட்டு இருக்கக்கூடிய மாலையை எம்பெருமானுக்கு தரிக்கும்படியாக பண்ணி அவனை நம்ம வசப்படுத்தி நம்மளுடைய குத்தங்களெல்லாம் பொறுத்து அவன் அனுகிரகம் பண்ணும்படியாக அனுகிரகம் பண்ணுறா. இப்பேற்பட்ட கோதா பிராட்டி நம்மளுடைய ஹிருதயத்தில் என்றைக்கும் உறையும்படியாக, என்றைக்கும் இருக்கும்படியாக அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறார். நமக்கு தாயாக நம்மளுடைய குத்தங்களை பொறுத்துண்டு நம்ம பேரில் எப்போதும் அன்பு மழை புரியவளா கோதாதேவி இருக்கும்படியாக அவள் திருவடி வாரத்திலேயே ரங்கனோடு சேர்ந்து நம்ம அவளுடைய திருவடி வாரத்தில் பிரார்த்திச்சுப்போம். ஆச்சாரியனுடைய திருவடி வாரத்திலையும் பிரார்த்திச்சுப்போம். அடுத்தது பலஸ்ருதியை சொல்லி முடிக்கிறார். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். சதமக மணிநீலா சாரு கல்லாரஹஸ்தா சரவரண விதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்துஹு அலகநிகிதாவி ஷத்விரா கிருஷ்ணநாதா விலசத்து கிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானக. கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ரங்கமன்னார் திருவடிகளே சரணம், தூப்புல் நிகமாந்த மகாதேசிகன் திருவடிகளே சரணம்.